பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க முன்னாடி சொன்னீங்க. அந்த சோழா ஹோட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சோவியத் கலாச்சார கழகம், அங்க இருக்கக்கூடிய அந்த புஷ்கின் இலக்கிய பேரவை துணை செயலாளர் சலாவுதீன் ஐயா, அவர்களோடு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கம் அதுல இருக்கு. அத பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சொல்லுங்கண்ணா. அஹ் நீங்க சொல்றது வந்து சலாவுத்தீன் என்னுடைய மேல்நிலை வகுப்பு தமிழாசிரியர் அவர். அவர் வந்து கனவு மலர்கள் அப்படின்னு ஒரு தட்டச்சு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். எங்கள்கிட்ட வந்து அந்த தட்டச்சு பத்திரிகை கொடுத்து வாசிப்பு இதை வளர்ப்பார், அவர் அனுபவத்தை வளர்ப்பார். அந்த இடத்துல பள்ளிக்கூடத்துல நான் வந்து கவிதை போட்டியில கலந்துக்கிறது, பரிசு வாங்குறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுல நான் வந்து கனவு மலருக்கு நீ கவிதை எழுதி கொடுன்னு சொன்னாரு. நான் கனவுகளை பற்றி ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன். அதை அந்த பத்திரிகையில போட்டு மாணவர்கள் மத்தியில கொண்டு வந்து நம்மளுடைய உங்களுடைய மாணவர்கள் ஒருத்தர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி படிச்சு காமிச்சு என்னை பாராட்டி வளர்த்தார். அவர் வந்து சோவியத் கலாச்சார மையத்துல வந்து புஷ்கின் இலக்கிய பேரவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல தலைவராகவும் இருந்தார். என்னுடைய இந்த கவிதை எழுதுற ஆர்வத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன அங்க கூட்டிட்டு போனார், மதிய வரியான்னு சொல்லி. நான் அங்க போனோடனே பார்த்தா அவர் பெரிய அங்க ஒரு சோவியத் தத்துவ மையத்துல வந்து ஒரு பெரிய நூலகமே இருக்கு. எல்லா ரஷ்ய இலக்கியங்களும் தத்துவ நூல்களும் வந்து அந்த நூலகத்துல உண்டு. குளிர்பதன ஊட்டப்பட்ட ஒரு அரங்கம் அது. நல்ல மதியம் வரைக்கும் தான் எனக்கு பள்ளிக்கூடம். மதியத்துக்கு மேல நான் அங்க போயிடுவேன். அங்க என்ன பண்ணுவாரு, டால்ஸ்டாய், புஷ்கின் இது மாதிரி ரஷ்ய எழுத்தாளர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு படிச்சு காட்டுவார். ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகங்கள் எடுத்து படிச்சுட்டு மொழிபெயர்த்து எனக்கு தமிழ்ல சொல்லுவார். இப்படி ருஷ்ய இலக்கியத்தினுடைய ருசியை ஊட்டினதுல அவர் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா என்னுடைய பொது உடைமை சிந்தனைகள் அப்போதான் ரொம்ப தீவிரமா வளர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம லெனின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் தழுவிய அளவுல ஒரு பெரிய கவிதை போட்டி நடத்தி அதுல எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. அதற்கு பிறகு என்ன பண்ணாரு, அதனுடைய தொடர்பா என்ன பண்ணாரு, புஷ்கின் இலக்கிய பேரவையில அன்னையில இருந்து என்னை வந்து ஒரு இணைச் செயலாளராக அவர் ஒரு பதவி கொடுத்து தொடர்ந்து இயங்க வச்சார். என்னுடைய வாழ்நாள்ல வந்து மறக்க முடியாத ஒரு ஆசிரிய உறவு அது. மிகச் சிறப்பு. ஏன்னா, ஒரு நம்ம பெற்றோர்களை விட நாம் அதிகம் நேரம் செலவழிப்பது ஆசிரியர்களிடத்தில் தான். அத ரொம்ப அழகா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் அமைஞ்சா நம்ம வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய ஒரு ஒளியாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி சலாவுதீன் ஐயா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிரியராக வந்து, உங்கள வந்து சின்ன வயசுல இருந்தே ஊக்கப்படுத்தி, ரொம்ப அழகா சொன்னீங்க. "ருஷ்ய இலக்கியத்தின் ருசியை எனக்கு புகட்டியவர்" அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சொல்லாடல் உபயோகிச்சீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவர் வழியாக. அதனாலயோ என்னவோ நீங்க நெருப்பு பார்வைகள்னு அறச்சீற்றத்த கொண்டு வந்த சமூக அக்கறை உள்ள கவிதை தொகுப்பே முதல்லயே அப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததும் இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த பத்தி தான் கேட்க போறோம். தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அதனுடைய இயக்கத் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 60வது பிறந்த நாளுக்காக நீங்கள் எழுதிய கவிதையில் பிரபாகரன் வழி துணை அல்ல வழி அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அத பத்தி ஏன்னா எல்லாரும் அத ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுனாங்க அந்த வரிகள. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணதாசன் ஒரு எழுதியிருப்பாரு, பாரெழுத கண்ணீர் பனிக்கடலாய் கிடக்க யார் எழுத கண்ணீர் அலைநடுவில் கிடக்கிறது மிதக்கிறதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இளஞ்சவன் ஒன்று எழுதியிருப்பாரு, கண்ணீர் துளி வடிவில் கடல் நடுவே நிலம் மிதக்கும் என்ன இதன் பெயர் என்றால் இலங்கை என சொல்லுகிறார் அப்படின்னு இருப்பார். உண்மையிலேயே வந்து தமிழீழத்தினுடைய சோகம் என்பது காலத்தால் துடைக்க முடியாத கண்ணீரா அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அந்த சோகம் எனக்குள்ள ரொம்ப உண்டு. நான் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்து எப்படி மக்களையும் அந்த மண்ணையும் ரத்த சகதியாகவும் சாம்பலாகவும் ஆக்கும், எல்லாவரையும் நிராதரவானவர்களை ஆக்கும், அனாதைகளை ஆக்கும், அகதிகளை ஆக்கும், அப்படியெல்லாம் நமக்கு ரொம்ப பக்கத்துல நிகழ்ந்த ஒரு பெரிய போராட்டம் அது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஒரு தலைவர் தம்பி பிரபாகரன். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி அப்படின்னு சொன்ன ஒரு பேட்டியில சொன்ன வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அவருடைய மணி விழாவில் வந்து ஒரு கவிதையை வந்து எழுதி காணொலியா நானே தான் வெளியிட்டேன். அந்த அந்த இதை விட வெளியிட்டேன். அது அதை பத்தி சொல்றதை விட அந்த கவிதையை படிக்கலாம். ஏன்னா அது படிங்க, ஒரு நல்ல படிங்க. பதிவா இருக்கும். அந்த நிச்சயமா. கவிதை வந்து சூரியனுக்கு கீழ் ஒரு வெள்ளை காகிதம் தொகுப்புல இருக்கு. நான் படிக்கிற பாருங்க. கானுரை வேங்கையின்
கடலும் கண்களை பார்த்திருந்தால், கானுரை வேங்கையின் கடலும் கண்களை பார்த்திருந்தால், சமாதானத்தின் வெள்ளை சொற்கள் தீர்ந்து பீரங்கியின் மேல் அமர்ந்திருக்கும் புறாவின் சிறகுகளை தடவி கொடுத்திருந்தால், நான் உங்களுக்கு அந்த பெயரை சொல்ல வேண்டியதில்லை. இன அழிப்புக்கு எதிரான அந்த பெயர் எங்களுக்கு ஒரு ஆயுதம். அது எங்கள் படையெடுப்பு. அது எங்கள் மானம் காத்த சீருடை. அது எங்கள் காயம் ஆற்றிய சிகிச்சை. எம் பெண்களை வன்புணர வருகின்றவர்களின் வழியில் அது ஒரு கண்ணி வெடியாக இருந்தது. எம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாக சுரந்தது. மாபெரும் மனித சங்கிலியான அந்த பெயர் எங்களுக்கு ஒரு விதை. அது எங்கள் பசி, அது எங்கள் தாகம், அது எங்கள் தழும்பு, அது எங்கள் புன்னகை. காற்றில் தீச்சுடராய் அசையும் காந்தல் மலரை தொட்டு பாருங்கள். காற்றில் தீச்சுடராய் அசையும் காந்தல் மலரை தொட்டு பாருங்கள். அந்த பெயரை நீங்களும் சூடிக்கொள்வீர்கள். உயிர் உருக்கும் யாழிசையை கேட்டு பாருங்கள். அந்த பெயரை நீங்களும் பாடிச் செல்வீர்கள். மனிதர்களுக்கு எதிரானவர்கள் அந்த பெயரை முள்ளி வாய்க்காலில் புதைக்க நினைத்தார்கள். நந்திக்கடலில் கரைக்க நினைத்தார்கள். அது எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்ல தொடங்கிவிட்டது. அந்த பெயர் எங்கள் வழித்துணை அல்ல, வழியே அதுதான், பிரபாகர பாதை. அருமை, அருமை, அருமை. எப்பா! இது வந்து கேட்கும்போதே ஒரு ஒரு வலிய குடுக்குது. ஏன்னா, நீங்க அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நீங்க ஒரு போருங்கிறதே வந்து அழிவு மட்டும் இல்ல, ஒரு இனத்தோட அடையாளத்தையே இல்லாம பண்ணிரும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அது அவ்வளவு அழகாக மொத்த சாராம்சத்தையும் உங்க கவிதையில குடுத்து, "அவர் வழி துணை அல்ல, அவர்தான் வழியே" அப்படின்னு நிறைவு பண்ணியிருக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அந்த கவிதையை எங்களுக்காக வாசித்து வழங்கியமைக்கு இன்னும் ஒண்ணு என்ன சொல்றது? கூடுதல் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்னா, ரொம்ப இது வந்து கூடுதல் போனஸ் தான் சொல்லணும் எங்களுக்கு. நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு. அடுத்ததாக உங்கள்ட்ட இன்னும் நிறைவுக்கு வந்துட்டோம் நிகழ்ச்சிக்கு. ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஏஐ. அவங்க உண்மையா பாடுறானா? ஏஐ வச்சு பாடுறானா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி திரைத்துறைக்கு நிறையா? குறையா? அது என்னுடைய ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா. அஹ் திரைத்துறை வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப வளர்ச்சியோடு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதை மறுக்கவே முடியாது. எந்த ஒரு கண்டுபிடிப்பும் பாத்தீங்கன்னா, ஆஹ் ஆக்கம், அழிவு 2 கூறுகளையும் சேர்த்துதான் அது பிறக்கும். ஆனா இந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் வந்து தலைமை யாருன்னு கேட்டா மனிதனுடைய மூளைதான். இந்த மனிதனுடைய மூளையும் இதயம் தான் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் அதனுடைய ஆக்கத்தை மட்டும் வச்சு அதை எதிர்கொள்ள கத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அது சரியா வழிநடத்த முடியும். முக்கியமா இன்னும் குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, கலை ஒரு அழியாத தன்மையை காப்பாற்றிக் கொள்ளணும்னு நினைச்சா அப்படிதான் நடக்கணும். ஏன்னா கலைதான் மனித வாழ்வின் அன்பை கொண்டாடும் அடிநாதமாக விளங்குகிறது. ரொம்ப சிறப்பு. அதாவது கலை வந்து அது அடிநாதமாக செயல்படக்கூடியது கலை. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. எந்த ஒரு புது கண்டுபிடிப்புனாலும் ஆக்கமும் இருக்கும், அழிவும் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒரு பக்குவத்தோடு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா? சிறப்பான பாடல்கள்லாம் வரலன்ன உடனே அது காலத்தினுடைய சுழற்சியில் மீண்டும் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ம், அதைத்தான் ம். நான் இங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுடைய பதிலாக. மிகச் சிறப்பு. இப்பொழுது நிறைவு கேள்வி. சமீபத்தில உங்களுடைய முகநூல்ல பதிவு போட்டிருந்தீங்க. நான் தொடர்ந்து உங்கள வந்து நாங்க நெறைய பேரு உங்கள பின்பற்றி வாசித்துக் கொண்டு வருகிறோம். மகிழ்ந்து கொண்டு வருகிறோம். "மகிழ்ச்சியை கொண்டாடவும், துக்கத்திலிருந்து மீளவும் நமக்கு துணை புத்தகமே" அப்படின்னு எழுதியிருந்தீங்க. ஏன்னா, அது எனக்கும் பொருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அத பத்தி நான் உங்கள்ட்ட கேட்க ஆசைப்பட்டேன். அதோட நம்ம நிறைவுக்கு வரோம். ஆமா, நிறைய வாசிப்பை பத்தியும் பேசியிருக்கோம். நம்ம தொடர்ந்து நிறைய பேசியிருக்கோம். அஹ் அந்த நீங்க சொன்ன அந்த பதிவு வந்து உலக புத்தக நாள் அன்று முகநூலில் நான் எழுதின ஒரு பதிவு அது. புத்தகத்துடைய வாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையில என்னோட அப்பாவின் வாசகம் கூட என்று சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு அதை தூண்டி விட்டது. அதனால நான் அப்படி சொல்றது. அவர் சேர்த்து வச்ச புஸ்தகங்கள்,
அவர் வாங்கி தந்த புஸ்தகங்கள் இதெல்லாம் தான் என்னுடைய வாசிப்பை வளர்த்துச்சு. எப்போதும் ஏதாவது ஒரு 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 புத்தகத்தின் பக்கத்துல இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை குடுக்கும். அ அப்படி ஒரு ஒரு புரட்டு புரட்டுன உடனே ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு வாசகம் இருக்கும் பாருங்க. அன்னைக்கு முழுவதும் அந்த வாசகத்தை பத்தி நான் ஆசை போட்டுருப்பேன். அது வந்து வேற வேற விஷயங்கள் எனக்கு தூண்டும். அங்கிருந்து எனக்கு ஒரு படைப்பு வரும். இதெல்லாம் வாசிப்பு எனக்கு கற்றுக் குடுத்தது அ மிகப்பெரிய விஷயம். அதே மாரி நான் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நிறைய தலைவர்களுடைய வரலாறுகள் படிப்பேன். பெரும்பாலும் கவிதைகள் படிப்பேன். கவிதைகள் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ எந்த சூழல்லயுமே நம்ம ஒரு சோர்வா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு கவிதை புத்தகத்த எடுத்து வச்சு படிக்கிற போது, அந்த ஒரு மனமாற்றியாக அது செயல்படும். அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எனக்கு எனக்கு கவிதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு கவிதை புஸ்தகம் என் கையில இருக்கும். அல்லது நான் படுத்திருக்கிற கட்டில்ல பக்கத்துல இருக்கும். அப்படிதான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். ஈரோடு தமிழன் ஒரு கவிதைய பத்தி சொன்னாரு. அது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள். நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதனால தான் இன்னைக்கு வந்து அ அந்த பதிவுல நான் அப்படி எழுதுனது. அ எப்படி எழுதுனேன்னா, வானத்தில் நம்மோடு கூடவே வருகிற நிலா மாதிரி, நம்முடைய பூமியில் நம்மோடு எப்போதும் ஒரு வழித்துணையாக வருகிறது வந்து புத்தகம் தான் அப்படின்னு சொல்லி தான் எழுதுனேன். எனக்கு மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது. துக்கத்திலிருந்து மீளவும் ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது என்று சொல்லி. புத்தகத்தை புத்தகங்களை தொடுபவர்கள் புத்தகங்களை தொடுபவர்கள் அல்ல, மனிதனை தொடுபவர்கள் ஆவார் என்று வாழ்த்துக்கள் சொன்னார். அந்த வாசகத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நன்றி அண்ணா. மிகச் சிறப்பு. ஒரு வாசிப்பு ஒரு மகிழ்ச்சி. மனிதனை எப்படியெல்லாம் செதுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து நாங்களும் வாசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, நன்றி. அது மட்டும் இல்ல, கவிதை தான் உங்களுக்கு கட்டில் பக்கத்துலயும் அப்படிதான் வச்சிருப்பேன். கவிதையைத்தான் வாசிக்க விரும்புவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, நன்றி.